நான் ஒரு மீம் கூட பார்த்தேன். பஞ்சாப்புக்கும் எம்ஐக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அ ஹர்ஷ்தீப் சிங் மாரி ஒரு பிளேயர நீங்க ரீட்டெயின் பண்ணாம வெளிய விடுறீங்க. பஞ்சாப். ஆ. அதனால தான் நீங்க கப் அடிக்கல. அதே மாரி மும்பை கரெக்ட். இந்தியன்ஸ் ஏன் 5 டைம் கப் அடிக்கிறாங்கன்னா, ஒரு இவரு திலக் வர்மா மாரி ஒரு பிளேயர 8,00,00,000க்கு ரீட்டெயின் பண்றீங்க. ஸோ டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி டீம பேக் ம். பண்ணணுன்ட்டு. ஸோ இதுலருந்து ஏன்னா நீங்க ஹர்ஷ்தீப் சிங் வந்து இப்ப இந்தியாவுல டாப் விக்கெட்டர்ல 2ண்ட் பிளேஸ் இருக்காரு. சகாலுக்கு அடுத்தது அவர் தான் இருக்காரு. பும்ராவும் கிராஸ் பண்ணிட்டாரு. லாஸ்ட் ஒரு ம். 3, 4 ம். இயர்ஸ் தான் அவர் தான் டாமினேட் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு பிளேயர வந்து நீங்க வெளிய விடுறீங்க. அவரும் பயங்கரமா ஏன்னா இனிஷியல் ஓவர்லயே அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிறாரு. நேத்தெல்லாம் இவரு யாரு ஹென்ட்ரிக்ஸ்க்கெல்லாம் அந்த பால எப்படி ஆடுறதுன்னே தெரியல. ஸ்விங்குன்னு விட்டு ஒரே பவுல்டு அவ்வளோதான். என்னடா இது ம். டெஸ்ட் அவ்வளோதான். மேட்ச் பவுலிங் மாரி இருந்துச்சு அப்படின்ற மாரி. ஸோ அதே மாரி இந்த சீரிஸ் ஃபுல்லாவே கிளாசனுக்கும் சரியா வரல. ஒரே ஒரு அவங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுன்னு பாசிட்டிவ் பார்த்தா என்ன பொறுத்தவரைக்கும், ஸ்டப்ஸ் ஒரு பாசிட்டிவ், யான்சன் ஒரு பாசிட்டிவ். அவ்வளதான். வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம்ல பெரிய பாசிட்டிவ் இல்ல. பட் நம்ம டீம் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஐ தாட் என்னடா இவங்க யாரோ